ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாகுடைய செகண்ட் டே. ஸோ இன்றைக்கி லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது அம்மா தான். ஸோ நாங்கள் எப்பயுமே ப்ரீ பிளான்டாக டிசைட் பண்ணிப்போம் யார் குக் பண்ணுறது, என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி அம்மா ப்ரிப்பேர் பண்ணுற நேற்றே முடிவு பண்ணதால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ அர்ஷ்னி நாங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அம்மா அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி லன்ச் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய பால்கனி வியூ. அப்போசிட்லேருந்து தான் பார்த்துப்போம் எதனா குப்பை வண்டி வந்திருக்கா அப்படின்னு. பெங்களூர்லேருந்து டஸ்ட்பின்னே இருக்காது. ஸோ அவங்க காலையில் வண்டியில் தான் வரும், சவுண்டு கேட்டு தான் நம்ம போய் குப்பையை கொட்டணும். வாரத்தில் 2 நாள் பிளாஸ்டிக் குப்பை வரும். ஸோ இப்போ குப்பை வண்டி சத்தம் கேட்குறதுக்காகவே முழிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படி தான் அமிதேஷ் இன்பிட்வீனில் அந்த ஸ்நாக்ஸ் தான், இதை தாங்கம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு, கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மா எல்லாமே பண்ணதால் வீட்டில் ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மார்னிங் எழுந்துக்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங் தான். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே துணி துவைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு துணியை காய வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பார்த்தாலும் துணி எல்லார் வீட்லேயும் காஞ்சிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மழை இங்கே பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதால சீக்கிரம் காயவே காயாது. நானுமே டெய்லி துவைச்சி காய போடுவேன். ஆனால் 2-3 நாள் ஆனாலும் அது எடுக்கவே முடியாது, ஏன்னா நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்பிட்வீனில் அவனே ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி அவனே சாப்பிட்டுக்கிட்டா. இந்த மாதிரி தான் எதனா குறும் பண்ணிகிட்டே இருப்பான். ஒன் ஆஃப் த க்ரியேட்டிவிட்டி. அவங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க.